கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவருடைய திட்டமும் அதற்கான வழிமுறைகளும் அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதே இல்லை. இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் பிளான் அண்ட் ப்ராசஸ். அநேக நேரத்தில் அந்த பாதை நமக்கு வழி கொடுக்கிறதா இருக்கலாம், ஆனால் அதனுடைய முடிவை கவனிப்பீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இன்றைக்கும் வேதத்திலிருந்து எடுத்து காட்ட போகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசிப்பீர்கள் என்றால், வசனம் சொல்லுகிறது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லிவிட்டு ஆசீர்வாதங்களை வரிசையாய் கூறுகிறார். இதற்கு முன்பு ஆண்டவர் எப்பொழுது ஆபிரகாமிடம் பேசினார் என்றால் 12ஆம் அதிகாரத்தில் பேசியிருப்பார். நீ உன் இனத்தை உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அங்கே அவனை அழைத்து ஆசிர்வதித்தார். அப்படியாய் அவனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கானானை போய் சேர்ந்து விட்டார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியவில்லை. அவன் இனத்தை விட்டு வா, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படி என்று சொன்னார். தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். ஆனால் தகப்பன் குடும்பத்திலிருந்து அவன் லோத்தை கூட அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் ஆபிரகாமை தனியே அழைத்து ஆசிர்வதிக்க விரும்பினார். ஆகவே அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பெர்ஃபெக்ட் பிளானை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தீர்கள் என்றால், வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாதிருந்தது. நான் இப்படியா யோசித்து பார்த்தேன், இப்பொழுது இருக்கிற கட்டடங்களை விடையா அப்பொழுது அவர்களுக்கு ஆஸ்தி இருந்திருக்கும், ஆடு மாடுகள் இருந்திருக்கும், அப்படியாய் அவர்கள் தாங்கக்கூடாத அளவா இருந்திருக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டவருடைய திட்டம் தான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அப்படி ஒரு காரியத்தை அங்கே உண்டாக்குகிறார். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த இடம் போதாதது அல்லது தாங்கக்கூடாதபடிக்கு ஆண்டவர் அங்கே ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அப்பொழுதாவது அவர்கள் பிரிந்து விடுவார்கள், நான் ஆபிரகாமை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் கூட அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனையை உண்டாக்குகிறார். வாக்குவாதம் பண்ணி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அதுவரை இருந்தவர்கள் தான் அன்றைக்கும் கூட இருந்திருப்பார்கள். ஆனால் அங்கே அவர்கள் இருவருக்கும் நடுவே வாக்குவாதம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் முடிவு செய்து விட்டார் ஆபிரகாமை அழைத்து தனித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் அங்கே அவர்களுக்கு நடுவே ஒரு பிரச்சனையை உண்டாக்குகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இதற்கு பின்புதான் ஆபிரகாமே வாயை திறந்து சொல்லுகிறார், நாம் சகோதரர்கள், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், ஆகவே நீ தனித்து போய்விடு, நீ என்னை பிரிந்து போய்விடு என்ற வார்த்தை அப்பொழுது நான் வருகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை யோசித்து பாருங்கள், அந்த ஆபிரகாமுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் என்று. பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அவர்களுக்கு ஆஸ்தி இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டிருந்தாலும், என்னோடு கூட வந்த ஒரே ஒரு உறவினரும் இப்பொழுது தனித்து போக வேண்டுமா என்று சொல்லிதான் அவன் ஒருவேளை ஆடு மாடுகளை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்க கூடும். அவனை நம்மோட வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணம் இருந்திருக்கலாம். இரண்டாவதாக, இவர்கள் மந்தை மேய்ப்பர்களுக்கு நடுவே வாக்குவாதம் வரும்போது கூட ஆபிரகாம் நினைத்திருக்க கூடும், இவர்களால் நான் என் லோத்துவை இழக்க வேண்டுமா என்று நினைத்திருக்க கூடும். அது வேதனையா இருந்திருக்க கூடும். ஆனால் அவனுக்கு அப்பொழுதெல்லாம் புரியவில்லை, இது ஆண்டவருடைய சிறப்பான திட்டம் என்பதை அவன் அறிந்து கொள்ளவில்லை. அவன் என்னை விட்டு போய் என்று சொன்னது கூட முழு மனதோடு சொல்லி இருப்பானா என்றால் நிச்சயம் இருந்திருக்காது. ஆனாலும் கூட அதற்கு பின்புதான் அங்கே அவன் மீண்டுமாய் ஆசிர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஆண்டவர் செய்த இன்னொரு சிறந்த திட்டம் என்னவென்றால், வசனம் சொல்லுகிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான பூமி நீர்வளம் பொருந்தி இருக்க செழிப்பா இருக்க கண்டானா.
அதாவது ஆண்டவர் அறிந்திருந்தார் இந்த லோத்து சரியானதை தேர்ந்தெடுப்பான் என்று. ஆனால் ஆபிரகாமை குறித்து அறிந்திருந்தார் லோத்து சிறந்ததை தேர்ந்தெடுப்பான், ஆனால் ஆபிரகாம் தான் என்னை தேர்ந்தெடுப்பான் என்று சொல்லி அந்த லோத்துவின் கண்களுக்கு முன்பாக சிறப்பானதை காண்பிக்கிறார். அதுவும் ஆண்டவருடைய சரியான திட்டம்தான். அப்படி அதை பார்த்து அவன் பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்புதான் ஆண்டவர் மறுபடியுமாய் ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை இப்படியாய் ஆசிர்வதிப்பேன் என்று ஏற்கனவே சொல்லிய காரியத்தை சற்று விவரித்து சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, சில நேரத்தில் நாம் தனியே விடப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் தான் நம்மை நடத்துகிறாரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலரை பிரிக்க நினைத்து விட்டால் ஆண்டவரே இவர்களை பிரித்து விடாதிரும் என்று செபிப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே உம்முடைய சுத்தத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும் என்று செபித்து பாருங்கள். ஆண்டவருடைய திட்டங்கள் தெளிவாய் வெளிப்படும். அதற்கு பின்பு ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தனித்து விடப்பட்ட நிலைமை வரலாம். உங்களுக்கும் மிகவும் பிரியமானவர்களுக்கும் வாக்குவாதம் வரலாம். இதெல்லாம் எதற்காக என்றால் ஆண்டவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது என்பதற்காகத்தான். ஆகவே அதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.